இன்றைக்கி சிம்பிளாக மிளகா கிள்ளி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். குட்டி மேஜிக், ஏதோ நமக்கு தெரிஞ்சது. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, வெந்தயம், சோம்பு, மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு பருப்பை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டே வாஷ் பண்ணிக்கோங்க. ரேஷன் பருப்பாக இருந்தால் நான் கொஞ்சம் ரேஷன் பருப்பு போடுவேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுவேன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். அப்புறம் சீரகம், மஞ்சத்தூள், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே அதிலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு இப்போ போட வேண்டாம். நம்ம கடையும் போது கல் உப்பு போட்டு கடைஞ்சால் கொஞ்சம் கடையிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கடையும் போது மட்டும் போட்டுக்கோங்க உப்பு. இப்போ உப்பு வேண்டாம். அப்படியே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டால் பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆயில் விட்டுட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 விசில் வந்தோடனே ஸ்லோவில் வச்சுருங்க அடுப்பை. ஸ்லோவில் வச்சுட்டா பருப்பு தீயாமல் இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு 2 விசில்லே பருப்பு ஆஃப் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவில் வச்சிட்டோன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். நீங்கள் ஆஃப் வெந்த உடனே ஃபுல்லிலே வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா பருப்பு தீஞ்சிடும், நமக்கு வேஸ்ட். அதுதான். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 விசில் வந்தோடனே பருப்பை ஸ்லோவில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வடகம், தட்டி வச்ச பூண்டு, மிளகா கிள்ளி சாம்பாருக்கு மிளகா எல்லாமே எப்படி அதோட மிளகா எல்லாமே போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி அதை ஊற்றி புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைஞ்சி வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிட்டு நல்லா சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். சாம்பார் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.